வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு, வெளியான விசேட அறிக்கை. எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள தகவல். யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் நிலையத்தில் பாரிய தீ விபத்து, பல 100 லீட்டர் எரிபொருளுக்கு நேர்ந்த நிலை. சடுதியாக உயர்ந்த மரக்கறிகளின் விலைகள். ஆபத்தின் விளிம்பில் கண்டி மாவட்டத்தில் 25 பாடசாலைகள். தமிழர் பகுதியில் மூவர் செய்த மோசமான செயல். நாட்டை உலுக்கிய இரட்டை கொலைகள். 3 நாட்களுக்கு முன் 65 லட்சத்துக்கு வாங்கப்பட்ட பேருந்து. மகரகம நகரில் உள்ள சிறப்பு அங்காடி தொகுதியொன்றில் தீப்பரவல். மத்திய கிழக்குக்கு பறக்கப் போகும் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள். உக்ரைன் போருக்காக ரஷ்ய படையில் இணைந்த 275 இலங்கையர்கள் உயிரிழப்பு. இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நுரைச்சோலை லக்விஜிய மின் நிலையத்தின் நிலக்கரி விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் ஏப்ரல் மாதத்தில் மின்வெட்டு அமல்படுத்தப்படலாம் என்றும் செய்திகள் பரவி வருகின்றன. இவ்வாறு பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என வலுசக்தி அமைச்சு விடுத்துள்ள விசேட அறிக்கையில் அறிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் நிலையத்தின் எதிர்கால தேவைகளுக்காக முன்பதிவு செய்யப்பட்ட 36 நிலக்கரி கப்பல்களில் 22 கப்பல்கள் ஏற்கனவே நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்த நிலக்கரி தொகுதிகள் தற்போது தரையிறக்கப்பட்டுள்ள நிலையில் மின் நிலையத்தின் செயற்பாடுகள் எவ்வித இடையூறுமின்றி வழமை போல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மீதமுள்ள நிலக்கரி விநியோகங்களையும் எவ்வித தடையுமின்றி வழங்க முடியும் என விநியோகஸ்தர்கள் உறுதியளித்துள்ளனர். இதன்படி எதிர்வரும் மாதங்களில் மின்வெட்டை அமல்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாது என்பதை வலுசக்தி அமைச்சு பொதுமக்களுக்கு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டங்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடம் இருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து செலவு குறைவு என்பதால் இந்திய நிறுவனங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சிங்கப்பூர் ஊடாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு திறந்தே உள்ளது. இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஒருமுறை பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று மதியம் ஏற்பட்ட தீ விபத்தில் எரிபொருள் நிரப்பும் இயந்திரம் ஒன்று முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளது. நேற்று மதியம் எரிபொருள் தாங்கி ஊர்தியிலிருந்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் நிலக்கல் சேமிப்பு தொட்டிக்குள் எரிபொருளை நிரப்பிக் கொண்டிருந்த போதே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கிருந்த எரிபொருள் நிரப்பும் இயந்திரம் ஒன்றின் ஒரு பகுதி முற்றாக எரிந்து கருகியது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் உடனடியாக அவ்விடத்துக்கு விரைந்து செயல்பட்டனர். அவர்களின் துரித முயற்சியினால் தீ ஏனைய பகுதிகளுக்கு பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த விபத்தின் போது பல 100 லீட்டர் பெட்ரோல் தீயில் எரிந்து வீணாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தின் குடைமிளகாய் வகைகளுக்கு தொடர்ச்சியாக அதிக கேள்வி நிலவி வருகின்றது. இதனால் 1 கிலோ மஞ்சள் மற்றும் சிவப்பு குடைமிளகாய் 1400 ரூபாய்க்கும் பச்சை குடைமிளகாய் 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் கரிமிளகாய் 1 கிலோ 350 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது. மேலும் தக்காளி 1 கிலோ 750 ரூபாய்க்கும் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனையாகிறது. கோவா 1 கிலோ 190 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், லீக்ஸ் 1 கிலோ 180 ரூபாய்க்கும் மற்றும் பீட்ரூட் 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் உருளைக்கிழங்கு 1 கிலோ 280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் குறைந்தது 25 பாடசாலைகள் மண்சரிவு அபாயத்தில் உள்ளன என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த பாடசாலைகள் தெனுவர, கம்பளை, வட்டேகம, கண்டி மற்றும் தெல்தனிய கல்வி வலயங்களில் அமைந்துள்ளன. மேலும் பலவற்றை வேறு இடங்களுக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட டெட்பா சூறாவளியால் மாவட்டத்தில் 57 பாடசாலைகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்.
சட்டவிரோத மதுபானங்களுடன் 3 சந்தேக நபர்களை அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பாறை எங்கினியாங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்லினிய மற்றும் ஹெட்ஸரிகம கிராமங்களில் நேற்று நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 41,500 மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த பகுதிகளில் ஒரு குழு சிறிது காலமாக சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்து வருவதாகவும் இது இந்த கிராமங்களில் பொதுமக்களுக்கு பெரும் தொந்தரவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த கிராமங்களில் உள்ள இளைஞர்களும் இந்த சட்டவிரோத மதுபானத்தை உட்கொள்ள தூண்டப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினர் இந்த சோதனைகளை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் சட்டவிரோத மதுபானமும் சட்ட நடவடிக்கைகளுக்காக எங்கினியாங்கல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அக்குரைகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னர் 65 லட்சம் ரூபாய் கொடுத்து பேருந்து ஒன்று வாங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது அக்குரைகொட இரட்டைக்கொலை சம்பவம் தொடர்பான முக்கிய தகவல்கள் தெரியவந்துள்ளன. தற்போது காவலில் உள்ள சம்பவத்தின் 2வது துப்பாக்கிதாரியிடம் விசாரணை நடத்திய போது மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு கொழும்பு கோட்டைக்கு செல்வதற்கு முன்பு தான் காரில் கொட்டாவ பகுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து அவர் தம்புள்ளைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் மொனராகலையை அடைய கரந்தேனியா சுத்தா அவருக்கு ஏற்பாடு செய்த பேருந்தில் ஏறியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மொனராகலை துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை ஏற்றி செல்ல மொரட்டுவ கொழும்பு பாதையில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்து பயன்படுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு நேற்று பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கைது செய்தது. இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கரந்தேனியா சுத்தா ஓட்டுநரின் பெயரில் 65 லட்சம் ரூபாய்க்கு பேருந்தை வாங்கியதாக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மகரகம பகுதியில் அமைந்துள்ள சிறப்பு அங்காடி தொகுதியொன்றில் இன்று திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கோட்டை மாநகர சபையின் தீயணைப்பு சேவை திணைக்களம் தீயை கட்டுப்படுத்துவதற்காக 4 தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைத்துள்ளது. தீயணைப்பு படையினர் தற்போது தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். போரின் நிலைமை தணிந்த பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு இருந்து தடைப்பட்ட சுமார் 3000 இளைஞர்களை அனுப்ப தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. விசாக்கள் மற்றும் விமான டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்ய பணியகம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழிலாளர்களை அனுப்பி பயிற்சி அளிப்பதை தொடர்ந்து செய்து வருவதாகவும் அந்த நடவடிக்கைகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், ஓமான், பஹ்ரைன், கத்தார் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் 1 மில்லியன் இலங்கையர்கள் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த தெற்காசிய நாட்டவர்களில் இலங்கையை சேர்ந்தவர்களே அதிக எண்ணிக்கையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹிமால் சவுதேசியன் அறிக்கையில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த மோதல்களில் குறைந்தது 275 இலங்கையர்கள் இறந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்கைதிகளை கையாள்வதற்கும் வெளிநாட்டு போராளிகளை கண்காணிப்பதற்கும் பொறுப்பான அதிகாரப்பூர்வ அமைப்பான உக்ரைனின் போர்க்கைதிகளை கையாளும் ஒருங்கிணைப்பு தலைமையகம் கிமால் சவுத் ஏசியனுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமற்ற ஊழல் அறிக்கையிடல் திட்டத்துக்கும் வழங்கிய தரவிலேயே இதுபற்றி கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்றைய வானிலை நிலவரம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. முன்னறிவிப்பின்படி தென் மாகாணத்திலும் இரத்தினபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையுள்ளது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதனைத் தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாட்டின் பல பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அமைய வடக்கு, வடமத்திய, மத்திய, சபரமுவ, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இத்தகைய பனிமூட்டமான காலப்பகுதியில் வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.